அதெண்டா கை வச்சுங்க. மீண்டும் திராவிட மாடல் நொட்டும். ஓட்டு போடுவானா? போட்டுவானா? ஸ்டாலின் மயக்கத்தில் கேடு. உனக்கு ஆண்மை தெம்பு இருந்தா போன தடவை பிரச்சாரத்துக்கு போட்டு என்னடா முக்கறீங்க கூப்பிட்டு? இது ஆட்சி கவர்மெண்ட். அவங்க அப்ப மாநாட மயிலாட அதுல போலாம். இவன் சொல்றியா அம்மா அசிங்கம்டா. வேணா சாகடிக்காதீங்க மக்களை. இந்த ஆட்சி நிச்சயமா நீடிக்காது. இந்த அஸ்திவாரம் போட்ட தலைவன் யார் தெரியுமா? அந்த மேடை என் தலைவர் எம்ஜிஆர். அம்மா சொன்னாங்க இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அண்ணா திமுக தான் இந்த நாட்டை ஆளும். அது 2026 தொடங்க போகுது. பாக்குறியா? சோறு போட்ட தலைவர் எம்ஜிஆர். அதான் பெரிய அஸ்திவாரம். கடலூர் கூட்டத்தில் பேசுகிற போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசினார். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இந்த ராமச்சந்திரனை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். ஆனால் எனக்குள்ளே ஒரு ராமச்சந்திரன் இருக்கிறார். ஆம், சின்ன வயசு கும்பகோணத்தில் படித்துக் கொண்டிருந்தோம். அப்போ எனக்கு வயது 6 இருக்கும். நானும் என் அண்ணன் சக்கரபாணியும் பள்ளிக்கூடம் சென்று திரும்பிய பின்னால் அம்மா பசிக்கிறது, அம்மா பசி கொழுவை என்று கட்டினோம். அப்பொழுது அந்த தாய் பக்கத்து வீட்டில் கை நீட்டி அரிசி வாங்கி கஞ்சி சமைத்து போட்டுவிட்டு தன் வீட்டுக்கு ஈர துணியை சுட்டிக் கொண்டார்கள். அதன் விளைவுதான் 85 லட்சம் குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம். இந்த திட்டம் இந்த ராமச்சந்திரனின் உரையில் உயிர் இருக்கும் வரை தொடர்ந்து நடக்கும். ஒருவேளை இந்த திட்டத்துக்கு எனக்கு பணம் இல்லை என்றால் வீதி வீதியாக தெரு தெருவாக வெற்றியெடுத்தால் இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்துவேன். இது அண்ணாமே ஆணை. வாழ்க அண்ணாநாமம். வணக்கம். துப்பாக்கி குண்டுக்கும் தொண்டையில் இடம் கொடுத்த குமணவர்கள் என் இனமான தலைவர் பொன்மனச்செல்வன் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் அந்த மேடையில்